அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அருமையான ஒரு நல்லதொரு நிகழ்ச்சிக்காக வேண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு என்று சொல்லி வெளியே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அஜரத்தினுடைய பேச்சை கேட்பதற்காக வேண்டி சுருக்கமாக சொல்லப்போனால் அஜரத்தை பார்த்தாவே பெரிய பரக்கத். அப்படிப்பட்ட ஒரு சேகுனா நம்மளுடைய பள்ளிக்கு நம்மளுடைய ஊருக்கு வந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியமான விஷயம். தயவு செய்து வெளியே இருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள், இளைஞர் பட்டாளங்கள் உள்ளே வந்த அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த ஜமாத் உலமாவின் சார்பாக நாமக்கல் மாவட்ட ஜமாத் உலமாவும் மட்டுமல்ல, தமிழ்நாடு ஜமாத் உலமாவின் சார்பாக பல்வேறு இடங்களில் பல்வேறு பயிலரங்கங்கள். இளைஞர்கள் தான் உலகத்தின் போர்வாள்கள். இளைஞர்களை பற்றி குர்ஆனிலே வரக்கூடிய வரிகள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நேசித்தார்கள் இளைஞர்களை. இளைஞர்கள் தான் ஒரு முதுகெலும்பு, நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்திருக்கிறார்கள். எண்ணற்ற வரலாறுகளை வைர எழுத்துக்களால் பதிவு செய்ய முடியக்கூடிய அளவுக்கு இளைஞர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்திருக்கிறார்கள். ஒரு மருத்துவத்துறையிலே ஒரு இளைஞரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்த்துகின்றார்கள். ஒரு எழுதக்கூடிய நிலைமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இளைஞரை இணைக்கிறார்கள். எத்தனை வரலாறுகள் இளைஞர்களை பற்றி இருக்குகிறது இஸ்லாத்திலே. ஆனால் இன்று இஸ்லாம் இளைஞர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடிய சில செயல்கள், ஈர் நபர்கள் செய்யக்கூடிய சில தவறுகளை, பெரும் தவறுகளை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பேசப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஊரினுடைய பெயரும் கெட்டுவிடுகிறது, ஒரு தாய் தகப்பனுடைய பெயரும் கெட்டுவிடுகிறது, ஒரு மகல்லாவாசிகளுடைய பெயர்களும் கெட்டுவிடுகிறது. அதற்கு காரணம் இருவர்கள், எல்லா நபர்களும் அல்ல. எத்தனையோ இளைஞர்கள் இன்றும் நல்லவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே ஜமாத் உலமாவின் சார்பாக எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய உலமாக்கள், நம்ம வந்திருக்கக்கூடிய உலமாக்களை போன்று அதுபோன்று தலை சிறந்த உலமாக்கள் பல்வேறு இடங்களிலே பயிலரங்கங்கள், பல பயான்கள் நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல வாய்ப்பினை எங்கெங்கெல்லாம் ஜமாத் உலமாவுடைய நிகழ்ச்சிகள் நடக்குமோ அன்பான வேண்டுகோள், கலந்து கொள்ளுங்கள். சிறப்பாக இந்த உலகத்தில் உண்டான எல்லா இளைஞர்களும் நடப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே அதுபோன்று இப்போ எருமப்பட்டியிலே உலமாக்கள், மகல்லா நிர்வாகிகள், மகல்லாவாசிகள் எல்லா நபர்களும் சேர்ந்துதான் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம். அதனால் வெளியே இருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள் உள்ளே வந்து அமருமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒரு சின்ன செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹஸரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் பேச இருக்கிறார்கள். ஒரு இளைஞர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பெருமானாரோடு சென்று கொண்டிருப்பார்கள். கடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில செய்திகளை, ஹதீஸுகளை எழுதுவார்கள். இளைஞரைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அதிகமான நேரங்களிலே அவர்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு இளைஞர், அப்துர் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளைஞர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டி நடக்கும் பொழுது ஒரு பெண்மணி குளித்துக் கொண்டிருந்தார். அது கண்ணில் லேசாகப்பட்டு விட்டது. இந்த இளைஞனுக்கு ஒரு பெரும் பாவமாக தெரிந்தது. நீண்ட சம்பவம், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பெருமானார் ஒட்டி நடக்கும் பொழுது இப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டது என்று அவர் கடந்து சென்று கொண்டிருந்தார். கடைசியில் பெருமானாரை விட்டு ஒரு மலையில் ஓரமாக காணாமல் போய்விடுகிறார். 3-4 நாள்களாக சஹாபாக்கள் தேடுகிறார்கள். முடிவில் அவர் மலையில் நும்பும் கவலையோடு ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையன் அவனிடத்திலே கேட்டால், என்னிடத்திலே ஆட்டுப்பாலை அருந்துவிட்டு கவலையோடு அந்த இளைஞன் தலையில் நான் செய்த பாவமே என்று அடித்து கொண்டே போய் கொண்டிருந்தார் என்று சொல்ல, அந்த இளைஞனை அழைத்து வர அந்த இளைஞன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வர
அந்த இளைஞன் தன்னுடைய தலையை தொங்க போட்டு, நாயகமே நான் பாவம் செய்துவிட்டேன் என்று கதற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே படுக்க வைத்தார்கள். நீண்ட சம்பவம். அந்த இளைஞன் சொன்னான், அந்த பெருவிரல் எனக்கு அரிப்பதை போன்று தெரிகிறது என்று சொன்னார். சக்கராத்தினுடைய தருணம் வந்துவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த இளைஞன் சுப்ஹானல்லாஹ் கவலையோடு பெருமானாருடைய மடியிலே மௌத்தாகி விடுகிறார். பெரிய சம்பவம். எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், ஒரு இளைஞன் எப்படியெல்லாம் இந்த இஸ்லாத்திலே சஹாபாக்களுடைய காலத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வரலாறான இஸ்லாத்திலே நாம் வந்திருக்கிறோம். நல்ல ஊர்களிலே வசித்துக் கொண்டிருக்கிறோம், நல்ல குடும்பத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறோம். சில தவறுகள் எல்லாம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அருமையான இளைஞர் பட்டாளங்களே, உலமாக்களை நெருங்குங்கள், உலமாக்களுடைய கூட்டங்களுக்கு செல்லுங்கள், நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய இளைஞர்களை நம்மளுடைய ஊர் மஹல்லாவாசிகள் அனுப்பிவிடுங்கள். இது போன்ற நல்ல பயானுடைய நிகழ்ச்சிகளே நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். அவர்களுடைய எதிர்காலம் எல்லாம் நிச்சயம் வெற்றியாக, இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆக்குவானாக. அல்லாஹ் மறுமையிலே எல்லா இளைஞர்களையும் என்னுடைய நண்பனை சார்ந்தவர்கள் யாரும் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. யா அல்லாஹ், என் நண்பன் ஏதோ அறியாமல் பாவம் செய்து விட்டான், அவனை மன்னித்து இவனை சொர்க்கவாசியாக ஏற்றுக்கொள் என்று துஆ செய்யக்கூடிய ஒரு நல்ல மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ், எல்லா இளைஞர்களும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் இஸ்லாம் கூறக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள் காட்டிய அற்புதமான வழியிலே நடந்தால் வெற்றி மட்டுமே நிச்சயம், தோல்வி இல்லை என்று இந்த நல்ல தருணத்திலே சொல்லி, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மஜ்லிஸை ஏற்று இந்த மஜ்லிஸிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சியின் மூலமாக எல்லா மக்களுக்கும் நல்லதொரு பிரயோஜனத்தை அல்லாஹ் தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.